நம்ம ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி. அப்போ அந்த சாயங்கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கிருபை எங்களை தாங்குகிறது. காலை முதல் இந்நேரம் வரைக்கும் நீர் மெய்யான ஒளியாக இருக்கிறீர். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கிறீர். எங்களுக்காக உம்முடைய குமாரனையே தந்திருக்கிறீர். இந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பு தான் எங்களை எல்லாரையும் இணைத்திருக்கிறது. உங்கள் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் வெறுமையாக போயிடக்கூடாது. ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல இந்த நேரத்தில் எங்களை அழைத்து வந்தீரோ அதை நீ நிறைவேற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை முது வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். முது வார்த்தையிலே ஜீவன் உண்டு அல்லவா? முது வார்த்தையிலே வல்லமை உண்டு அல்லவா தகப்பனே? ஆண்டவரே, முது வார்த்தையிலே விடுதலை உண்டு. உமது நாமத்தினால எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா தகப்பனே? முது வார்த்தையினோடு வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. திறந்த இருதயத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ கேள்வி என்னன்னா, என்ன கேட்க போறீங்க? நீங்களும் பேசணும். இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நாங்கள் கேட்போம் அப்படிங்க. என்ன கேட்கலாம்? எழுதுங்களேன். தேவைப்பட்டதை கேட்கலாம். என்னெல்லாம் தேவை? எல்லாமே தேவை தான். ஒரு உங்கள் டைரி இருந்துன்னா எழுதுங்களேன். ஒரு பக்கம் யாருக்கெல்லாம் பேப்பர் பென் இல்லையோ தருவாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எழுதுங்களேன். ஒரு சின்ன பேப்பரில் உங்கள் டைரியில் எழுதுங்களேன். சில நேரம் நம்மளுக்கு என்னென்னா வசனம் படிச்சிருவோம். என்ன திடீர்னு இயேசு கேட்டார்னா சொல்ல தெரியாது நம்மளுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? மைண்ட்லலாம் சொல்லக்கூடாது, எழுதணும். தம்பி பேப்பர் பென்னு கொடுமா. நிறைய பேப்பர் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பெண்ணெல்லாம் இல்லாமல் வருவீங்கன்னு தெரியும். பேப்பர் பெண்ணு எல்லாத்துக்குமே இருக்கா? தம்பி பேப்பர் பெண்ணு இருக்குது மூவின், கவலைப்படாத, உனக்கு தருவோம். கொடுங்க. எழுதுங்க, சும்மா வாங்கி எழுதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் 2ஆக பிரிச்சுக்கிடணும். அந்த பேப்பரை எல்லாம் பேப்பர் ஃபுல்லாக நிறச்சி எழுதிடக்கூடாது. 2ஆக பிரித்து ஒரு சைடில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க. இன்னொரு சைடில் நான் சொல்லுவேன் என்ன எழுதணும்னு. எழுதுங்க, சும்மா எழுதுங்க. எழுத தெரியாட்டா பக்கத்தில் அப்படி கேட்டு அப்படி பக்கத்தில் உள்ளவங்களை நிரப்ப சொல்லுங்கள். கொஞ்சம் என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாமா? சும்மா எழுதுங்களேன். பொதுவாலாம் கேட்கக்கூடாது. ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும், ஒய்ஃபுக்கு என்ன வேணும், தனித்தனியாக எழுதலாம். ராபர்ட் என்ன பேப்பர் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. ஒருத்த சைடு ஃபுல்லாக ரூலர் போட்டாச்சு. ஸோ சும்மா எழுதுங்களேன். பக்கத்தில் யாராவது இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பின்னாடி எல்லாம் பக்கத்தில் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? பேப்பர் வேணுமா? பேப்பரை கொடுங்கப்பா ஃபஸ்ட்டு. என்ன வேணும்னு கேட்டால் பேப்பர் வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு. வெரி குட் தம்பி, பேப்பர் கொடுமா, பென்னு கொடுங்க. போகும்போது பென்னு தயவுசெய்து கொடுத்துட்டு போயிருங்க. சும்மா எழுதுங்களேன். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. நீங்களும் எழுதலாம். பேப்பர் வந்தால் எழுதிடலாமா? அடிஷ்னல் ஷீட்டு கிடையாதான்? அடிஷ்னல் ஷீட்லாம் இல்லை. சும்மா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கேட்டுக்கொள்வது எதுவோ என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன கேட்பீங்க?
அப்படின்னா என்ன கேட்பீங்க நீங்கள்? இப்போ தான் நிறைய பேர் யோசிக்கவே செய்கிறீங்க. சே இது என்னப்பா, என்ன திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது, என்னத்தை கேட்க, என்ன கேட்பீங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதம். எழுதுங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம் எழுதுங்க பார்ப்போம். வரிசையா எழுதுங்க. சும்மா ஒரு பக்கம் ஒரு சைடு எழுதணும், ஒன் சைடு. அப்புறம் இன்னொரு சைடு வந்து நீங்கள் அப்படி பிளாங்காக விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எழுதுக்கலாம், ஃபில் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 அப்படி போட்டு நீங்கள் வரிசையாக எழுதலாம். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? சீக்கிரம். எழுதுறதுலே ½ hour போயிடக்கூடாது. சீக்கிரம் எழுதிருங்க டக்குன்னு. யாருக்காவது பேப்பர் இன்னும் வேணுமா? வேண்டாம்ல? வெக்கப்பட்டு பாதி பேர் பேப்பரே வாங்காமல் இருக்கிறீங்க. என்னத்த சொல்ல, சும்மா வாங்கி எழுதுங்க. வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்குறாங்க, எப்படியாவது சுதந்திரிச்சிடணும் இன்னைக்கு. அப்படிதானே அங்கிள்? எப்படியாவது ஏதாவது எழுதிடணும். எழுதியாச்சா? பிரபாண்ண ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரே லைனில் எழுதிட்டு தெளிவாக. பிரபாண்ண ஓகே. பக்கத்தில் சும்மா பார்த்தெல்லாம் எழுதக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எழுதுங்க ப்ளீஸ். டிஸ்கஸ் பண்ணியெல்லாம் எழுத. எழுதியாச்சா? சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதை அப்படி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தேவைகளோடு வருவோம். நிறைய ஏக்கங்கள் இருக்கும் நம்மளுக்கு மைண்டில். அண்ணன் சொன்ன மாதிரி பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவைப்படும், வீடு தேவைப்படும், குழந்தை தேவைப்படும், படிப்பு, உயர்வு. இது அவர் வசனத்தின்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது என்ன செய்யப்படும், உங்களுக்கு செய்யப்படும் அல்லது கொடுக்கப்படும். பின்னாடியெல்லாம் கொடுக்கப்படும் இருக்குது. இட்ஸ் ஓகே, செய்யப்படும். என்ன வேணுமோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருக்கணும், அது மட்டும் போதும். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பேப்பர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த வசனத்தினோட சாராம்சம் என்ன? இது யார்கிட்ட சொன்னது? இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. நீங்கள் ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்களேன். இதை கொஞ்சம் இந்த வசனத்தை புரியணும்னா நீங்கள் ஒரு 2 வசனத்தை வாசிக்கணும். ஃபஸ்ட்டு 2 வசனம் மட்டும் வாசிங்களேன். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். இங்க திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. அப்படிதானே? எல்லாரும் கொஞ்சம் நீங்களும் சொன்னாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திராட்சை தோட்டக்காரர் யாரு? தோட்டக்காரர் யாருங்க? பிதா. செடி இயேசு. அப்ப நம்ம யாரு? கொடி. அப்ப கனி கொடுக்கணும். இங்கே இந்த ஹோல் பேசேஜ், இந்த 15வது அதிகாரம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பாதி வர கனி கொடுக்கிறத பற்றி தான் இயேசு தன் சீஷர்களோடு சொல்லிட்டு வர்றார். இது என்ன சூழ்நிலையில் இயேசு சீஷர்களோடு சொல்கிறாரு? என்ன சூழ்நிலையில் சொல்கிறாரு? இயேசு தன்னுடைய கடைசி, பூமியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு. தான் அடிக்கப்பட போகிறோம், நம்மளுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையிலே அவர் பாடுபட போகிறார் என்பதை அறிந்தவராய், மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அறிந்தவராய், அவர் he's talking his heart to, அவருடைய இருதயத்தில் இருக்கிறத தன் சீஷர்களோடு பேசுறாரு. எப்பா நீங்க, நான் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள். அவங்களுக்கு புரியணும். யாருக்கு? இந்த சீஷர்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும். அதனால ஒரு லாங்குவேஜில் அவங்க கிட்ட பேசுறாரு. இந்த ஹோல் பேசேஜே கனி கொடுக்கிறத பற்றி தான். ஒரு மெய்யான செடி அப்படின்னா அது என்னதான் கொடுக்கும்? மெய்யான செடி என்ன கனியை தான் கொடுக்கும்? நல்ல கனி. நல்ல மரம் என்னத்தை தான் செய்யும்? நல்ல கனியை தான் கொடுக்கும். ஒரு பிதா திராட்சை தோட்டக்காரர், ஒரு நல்ல திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னா, அல்லது ஒரு நல்ல தோட்டக்காரர் அப்படின்னா அவர் தான் தோட்டத்தை எப்படி பராமரிப்பார்? நீங்கள் விவசாயம் பார்த்துருக்கீங்க தானே?
எப்படி பராமரிப்பார்? ஒரு தோட்டத்துக்குள்ளே போகும்போதே அந்த தோட்டக்காரர் எப்படி அப்படிங்கிறத அந்த தோட்டம் இருக்கிற ஒரு 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 இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி தானே? போயிருக்கீங்களா ஊரில் தோட்டத்துக்கு போகும்போது? சில தோட்டம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, தண்ணி கரெக்டாக இருக்கும், வேலி கரெக்டாக அமைச்சிருப்பாங்க, எல்லா சிஸ்டத்தையும் சரியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. என்னைக்காவது அந்த செடி கவலைப்படுமா எனக்கு ஏன் தண்ணி விடலை அப்படின்னு? இல்லை. யார் தான் கவலைப்படுவா? மழை இல்லை, ஐயோ கரண்ட் இல்லையே மோட்ரு தட்டுறதுக்கு. யார் ரொம்ப கவலைப்படுவா? தோட்டக்காரன் தான் கவலைப்படணும். செடி என்றைக்கும் கவலைப்படாது. செடியே கவலைப்படலை அப்படின்னா எது கவலைப்படக்கூடாது? நம்மளாம் யார்? செடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற கொடி. அப்போ நம்ம கவலைப்படணுமா எதையாவது பற்றி? என்ன டக்குன்னு ஆன்சர்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு நம்ம எதையாவது குறித்து கவலைப்படணுமா? ஏன் நம்மளால் கவலைப்படாமல் இருக்க முடியல? சொல்லுங்களேன். ஏன் நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம்? ஏன் கவலைப்படுறோம்? நான் பாடுள்ள மனுஷன், பாடுள்ள கொடி, அதனால தான் நான் கவலைப்படுறேன். நான் பாடுள்ள கொடி. அந்த கொடி பேசுது. இப்போ பின்னாடி இருந்து ஒரு கொடி பேசியிருக்கு. நான் பாடுள்ள மனுஷியா, உனக்கு என்னையா தெரியும்? நீ எதையாவது ஒன்று சொல்லுவ. பாடுள்ள மனுஷன். கொடி என்னைக்கும் கவலைப்படக்கூடாது. இதை நல்லா புரியணும்னா இந்த திராட்சை செடி எப்படி வளருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். கனி கொடுக்கறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இலை இருக்குல்ல, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு இலை, ஒரு மஞ்சள் கலர் இலை, அதுதான் திராட்சை செடி. விதையாக நடுவாங்களா, கொடியை பிடுங்கி கொடியை நடுவாங்களா? திராட்சை செடி கொடி. இந்த படத்தை பார்த்த பிறகு நீங்கள் சொல்லணும், கொடியை தான் பிடிங்கி கொடியை வெட்டி அந்த கொடியை தான் நடுவாங்க. திராட்சைக்கு விதையை நடமாண்டாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கொடியிலிருந்தே அந்த கொடியுமே எப்படி பிக் பண்ணி எடுப்பாங்கன்னா, நல்ல கனி நல்ல அந்த திராட்சை எப்படி நிறைய வருதோ அந்த கொடியை கட் பண்ணி அதை தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்க்கலாம் நிறைய. இஸ்ரேல் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் கல்டிவேஷன். இஸ்ரேல் தான் அவங்கள மாதிரி இந்த திராட்சை செடியை கல்டிவேட் பண்ணவே முடியாது. ஈவன் தோ இட் இஸ் டெசர்ட், தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கல்டிவேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொடியிலிருந்து ஒரு சின்ன 2 இலை வரும். இலை வந்ததுக்கப்புறம் அப்படி காய்க்கும், பூக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு திராட்சை செடி இருக்கும். அந்த செடியிலேருந்து ஒரு கொடி வரும். கொடியிலேருந்து உங்களுக்கு பழங்கள் வரும். பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் அதோட ரொம்ப சிம்பிளாக, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போல ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கனி கொடுக்கிறது இங்கே வாசிங்களேன். 2வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிங்களேன். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ப்ரூனிங், ஹீஸ் ப்ரூனிங் அண்ட் ஹீஸ். நம்ம எல்லாருமே ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த திராட்சை தோட்டத்துக்கு யார் திராட்சை தோட்டக்காரர்? பிதா. யார் மெய்யான திராட்சை செடி? இயேசு. நம்ம எல்லாம் கொடிகள். இந்த கொடி கண்டிப்பாக, ஏன்னா அது மெய்யான திராட்சை செடியோடு இணைஞ்சு இருக்கிறனால இந்த கொடி கண்டிப்பாக என்ன கொடுத்து தான் ஆகணும்? கனி கொடுத்து தான் ஆகணும். இது நார்மல் செடி இல்லை. தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததுனால அவர் நடக்க போகுது எல்லாம். அவர் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, எப்பா நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள் தான். அப்ப அந்த கொடி மெய்யான திராட்சை செடியோடு சேர்ந்து இருந்தா அது என்னதான் கொடுத்து, பை டிஃபால்ட் அது என்னதான் கொடுத்தாகணும்? கனி கொடுத்து தான் ஆகணும். கனி கொடுக்கறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ 2வது கேள்வி, கனி கொடுக்கறதுனா என்ன? நம்ம நிறைய சொல்லுவோம், நம்ம கொடிகள் கனி கொடுக்கறதுனா என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். கனி கொடுக்குறோம், கனி கொடுக்கணும்னு சொல்கிறோம். கனி கொடுக்கணும்னா என்ன? எனக்கு புரியலை. நான் நிறைய வாசித்து பார்த்தேன், ரெஃபரன்ஸ் தேடி பார்த்தேன். கனி கொடுக்குறதுன்னா என்ன?
என்ன 7வது வசனத்துக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதுனீங்க. என்ன நீங்கள் எண்ணிலும் நான் அவங்கள எல்லாம் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ கனி கொடுக்கணும். நம்ம கனி கொடுக்கறதுனா என்ன சொல்லுங்கள்? ஆவிக்குரிய கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதெல்லாம் கேரக்டர், ஒரு கேரக்டர். கனி கொடுக்கறதுனா என்ன? நன்மை செய்யணும். யாருக்கு இல்லை, யாருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அண்ணன் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு. வெரி குட். ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு பொதுவான ஆன்சர். அதில் சேஃபாக நம்மளும் இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தண்ணி எனக்கு கொஞ்சம் பாயிட்டும், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு பாயும். அப்படி இல்லை. இந்த கனியோட நீங்கள் ஊர் சைடு போயிருக்கீங்களா? தக்காளி தோட்டத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? தக்காளி செடி பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ என்ன, நான் இப்போ தக்காளி செடி தானே உங்ககிட்ட கேட்குறேன். தக்காளி செடி பார்த்துருப்பீங்க. பெரிய தோட்டம் பார்த்துருக்கீங்களா? தக்காளி செடி தோட்டம். அதில் என்ன பண்ணுவாங்க? தக்காளி பழத்தெல்லாம் பறித்து இந்த டப்ஸுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி அதை என்ன பண்ணுவாங்க? தக்காளி எல்லாம் பறித்து நீட்டாக சுத்தம் பண்ணி எல்லாம் தக்காளியை ஃபுல்லாக அந்த கூடை நிறைய நிரப்ப வச்சு மேலே என்ன பண்ணுவாங்க? நல்ல தக்காளி பழத்தெல்லாம் மேலே வைப்பாங்க. அது நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் தான் தெரியும். நீங்கள் மார்க்கெட்டில் போய் மொத்த விலையில் வாங்கும் போது தான் அது உங்களுக்கு அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லோரும் நிறைய பேர் சேர்ந்து பறிப்பாங்க. அதை கழுவி பிறக்கி எடுத்து அந்த டப்ஸ் நிறைய அந்த தக்காளியை வச்சு மேலே நல்ல தக்காளி வைப்பாங்க. கீழே கொஞ்சம் அடிப்பட்டதெல்லாம் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. தக்காளியை சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று. மேலே தக்காளியை வச்சு பழம் எங்கே தான் போகணும்? சந்தைக்கு போயிடணும். ஒரு திராட்சை ஒரு தக்காளி தோட்டக்காரன் ஃபுல்லாகவே தக்காளி எல்லாம் அவனே எடுத்துக்கிடுவானா? இல்லை. அது எங்கே தான் போகணும்? அது நாகர்கோயிலுக்கு அப்டா மார்க்கெட்டுக்கு போகணும், காவல் கிணறு சந்தைக்கு போகணும், திருநெல்வேலி சந்தைக்கு போகணும், ஒட்டப்பிடாரம் சந்தைக்கு போகணும். பெரிய சந்தைக்கு அது போகும். அது ஃபஸ்ட்டே போயிடும். அந்த கனி ஃபஸ்ட்டு போயிடும். இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் வேலையெல்லாம் முடித்து ஈவினிங் போய் அந்த கனியை, அந்த திராட்சை பழத்தை ஏலை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த தோட்டத்துக்காரன் அப்படியே நிற்பான். நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அவன் நிற்பான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறீங்க. அந்த நம்ம தோட்டத்துலேருந்து மட்டுமா தக்காளி பழம் வரும்? நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. தக்காளி பழம் நட்டால் ஊரில் உள்ள அவ்வளோ பேரும் தக்காளி பழம் தான் நடுவான். நம்ம கத்திரிக்காய் நட்டோன்னா என்ன பண்ணுவான்? ஊரில் உள்ள அவ்வளோ பேரும் கத்திரிக்காய் நட்டுருவான். விலையே இருக்காது, எந்த இதுக்குமே விலை இருக்காது. இருந்தாலும் இந்த தக்காளி கூடை மார்க்கெட்டுக்கு போகும்போது அவன் அந்த கூடை பக்கத்தில் நிற்பான். ஏலை விடுறவன் அப்படியே ஏலம் விட தொடங்குவான். ஏலம் எடுக்கிறவன் ஆப்போசிட்டில் நிற்பான். எதை பார்த்து தான் ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நல்ல தக்காளி பழம் எங்கே நிறைய இருக்குதோ, நல்ல டாப்பில் இருக்கோ, அதுக்கு நிறைய விலை வச்சு அதிலிருந்து ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போவாங்க. விலை ஏற 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 இந்த தோட்டக்காரன் இருக்கான்ல, அந்த தக்காளி தோட்டக்காரனுக்கு ஒரு 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 சந்தோஷம், ஒரு பெருமை இருக்கும். ஏன்? இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், 90 நாள் நான் கஷ்டப்பட்டு தக்காளி விதையை விதைச்சி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மருந்தடித்து எல்லாம் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த மார்க்கெட்டில் ஒரு எல்லா பழத்தை காட்டிலும் இந்த பழத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் போது அந்த தோட்டக்காரனுக்கு என்ன இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படியே மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த பழங்கள் எல்லாம் விற்று முடித்த பிறகு காசை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். கனி கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? ரீசண்டாக நான் ஒரு கோட்டு பார்த்தேன். இந்த கோட் ஜான் மெக்கார்த்தர் அவர் புக்கில் எழுதியிருக்கிற கோட். இந்த கோட் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. இந்த 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 குறிப்பிட்ட இது 2வது கோட்டு போட முடியுமா? இந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, the true gospel is a call to self denial, it's not a call to self fulfillment. தமிழ்ல சொல்லணும்னா, சுவிசேஷம் என்பது தன்னைத்தான் வெறுப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. தன்னை நிறைவுபடுத்தி தன்னிறைவு அடைவதற்கான, தன்னுக்குள்ள காரியங்களை நோக்குவதற்கான காரியம் அல்ல சுவிசேஷம்.
அப்படிங்கிறது. எந்த திராட்சை பழமும் திராட்சை தோட்டக்காரனே வச்சிருக்க மாட்டான். எந்த தக்காளி பழத்தையும் தக்காளி தோட்டக்காரனே வச்சிருந்தா அவனுக்கு அது பெரிய பலன் இல்லை. எந்த பழம் என்ன காய்கறி எடுத்துக்கோங்க, அது எங்கே போகணும்? அது சந்தைக்கு போகணும், சந்தையில் விலை போகணும். அது கனி கொடுக்கிறதுனா தன்னை தானே கொடுப்பது தான் கனி. அந்த கனி கொடுக்கிறங்கிறது என்ன தெரியுமா? இயேசு தான் ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக வார்க்கப்பட்டு போகிறதை குறிப்பிடும் வண்ணமாக தானே நீங்களும் கனி கொடுக்கணும், நீங்களும் கனி கொடுக்கணும், நீங்களும் கனி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே வராரு. நீங்களும் கனி கொடுக்கணும். சீசர்ட்ட சொல்றாரு, சும்மா சபைக்கு வந்தோம் போனோன்னு இல்லை, நான் சும்மா வேலைக்கு போயிட்டு வாரேன் அப்படிங்கிறது இல்லை, நான் சும்மா குடும்பமாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, டன் வெல் டன் அப்படிங்கிறதுக்கு அல்ல. நம்ம கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா என்ன அப்படின்னா, தன்னைத்தான் வெறுப்பது தான் கனி கொடுப்பது. இதை இன்னும் நல்ல விளக்கமா உங்களுக்கு புரியணும்னா ஒரே ஒரு வசனத்தை நான் முடிக்க போறேன். வசனத்தை நம்ம பார்க்கணும். 8வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கனி கொடுக்கிறதுனால நம்ம கனி கொடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத 2 விஷயத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி? இந்த தக்காளி பழம், சந்தைக்கு போன தக்காளி பழத்தினால இந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு அல்லது இந்த தோட்டக்காரனுக்கு ஒரு மகிமை இருக்கா? தெரியல. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுவா? பிதா. யாரு? திராட்சை தோட்டக்காரர். அவர் மகிமைப்படணும். இன்னொன்று என்னது? எனக்கும் சீஷரா இருப்பீங்க. இந்த 2 காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர் வி க்ளோரிஃபைங் காட்? நீங்க ஒரு சைடில் ஃபுல்லாக நிறைய எழுதிருப்பீங்க. சி, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட். கனி கொடுக்கிறதுனா பிளெஸிங்கும் கூட தான், தேவையை சந்திக்கிறதும் கூட தான். வசனம் அதை தெளிவாக சொல்லுது. இப்போ நீங்க என்ன வேணாலும் கேளு, நான் உங்களுக்கு அதை தர்றேன் அப்படின்னு. நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருங்களேன், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். 16வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் என்னை எல்லாரும் 16வது வசனம், யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். God has chosen us. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை என்ன கேட்டாலும் சரி, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இது இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். He has appointed us. உங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலையில நீங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஆயில் அண்ட் கேஸ்ல வேலை பார்க்கலாம், அல்லது நீங்க சாதாரண கம்பெனில வேலை பார்க்கலாம், நீங்க எங்க வேணாலும் வேலை பார்க்கலாம். உங்களை அந்த இடத்துல வச்சதுக்கு அப்பாயிண்ட் பண்ணின நோக்கம் என்னன்னா, அல்லது உங்களை குடும்பமா இந்த பட்டணத்துல அல்லது நம்ம சபை இந்த பட்டணத்துல வைக்கிறதுக்கு ஆன பிரதான நோக்கம் என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். அந்த கனியினால என்ன நடக்கு? பிதா மகிமைப்படுகிறார், பிளஸ் எனக்கும் சீஷரா இருப்பீங்க. இந்த மகிமைப்படுவாருங்கிற காரியத்தை எடுத்து நம்ம பார்க்க போறோம். கனி கொடுக்கிறது என்பதே பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். கனிக்கு செடி கவலைப்படாது, ஏன்னா திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறாரு. கொடி கவலைப்படாது, ஏன்னா செடியில ஒட்டிட்டு இருக்கு. இந்த 2 ஒழுங்கா இருந்துன்னா கண்டிப்பா கனி 100% ரிசல்ட் இருக்கும். அதை தான் அவர் சொல்றாரு. கோமா கூட சொல்றாரு, என்கிட்ட நீங்க கனி கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அதை வெட்டி போட்டுருவேன். ஏன்னா நான் மெய்யான திராட்சை செடி. என்கிட்ட நீங்க உண்மையில இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா என்ன தெரியுமா? எனக்கு வீடு தேவைதான். யாராவது வீடு வேண்டாம், செல்ஃப் டினையல் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, சுயம் வெறுக்கிறது என்பதை பார்க்கும்போது, எனக்கு வீடு வேண்டாம், ஓட்டாண்டியா வாழணும்னு நான் சொல்ல வரல. எனக்கு வீடு தேவை. ஆனா என் வீடு யாரை மகிமைப்படுத்தும்? என் வீடு யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவை மகிமைப்படுத்தணும். எனக்கு வாகனம் தேவை, எனக்கு கார் தேவை.
ஒரு காரோ 2 காரோ, பெரிய காரோ சின்ன காரோ, எனக்கு கார் தேவை. ஆனா அந்த கார் யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க எழுதியிருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்லையும் சைடில் ஒரு கோடு போட்டு அதை நீங்க மகிமைப்படுத்துதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒரு பொசிஷன் தந்திருக்கிறாங்க கம்பெனியில், நான் பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு நல்ல பாட வரும், நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா பேசுவேன், நான் நல்ல வண்டி ஓட்டுவேன். நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துதான்னு நீங்க பார்க்கணும். தேவனை மட்டும் மகிமைப்படுத்திட்டுன்னு வைங்களேன், டிக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், என்ன கேட்டாலும் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கேட்கறது கிடைக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எதுக்கு கேட்கறன்னு நம்மளுக்கு தெரியலை. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னொரு கோட்டு கூட இருக்கு, அந்த கோட்டை போட்டுருங்களேன். நம்ம எப்பவுமே நம்மளை எப்படி நினச்சிக்கிடுவோன்னா, இது வந்து அகெயின் ஜான் பைப்பரோட அவரோட மெசேஜில் சொன்ன, ஜான் பைப்பர்னு ஒரு பிரசங்கியார் இருக்கிறாரு, அவர் சொன்னது, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃப்ரூட் பியரிங் நாட் ஃப்ரூட் பிக்கிங். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுப்பதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைக்கல? கனியை புறக்கும்படி, தோட்டத்தில் போய் கீழே விழுந்து கிடக்க கனியை எடுக்கும்படியோ அல்லது கனியை வாங்கிறதுக்கோ உன்னை அழைக்கல, உன்னை கனி கொடுக்கும். அதுதான் அந்த 16வது வசனம் சொல்றேன். He has appointed you to bear fruit so it can glorify God. நீங்க உங்க வேலை, உண்மையிலே உங்க வேலையில பார்க்குற இடத்துல நீங்க என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். சாதாரண ஒரு லேபர் வேலை பார்க்கலாம், அல்லது நீங்க பெரிய மேனேஜரா இருக்கலாம், நீங்க பெரிய சம்பளம் வாங்கலாம். Who cares? அதால என்ன? உண்மையிலே நீங்க உங்க வேலை இடத்துல தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? உங்களை பார்க்குறவங்க எப்பவுமே அந்த கனியை பார்க்குறவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்க தெரியுமா? என்ன என்ன டேஸ்ட் உள்ள பழம்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரரையும் அந்த செடியும் தான் மகிமைப்படுத்துவாங்க, ரொம்ப பெருமையா பேசுவாங்க. உங்க குடும்பம் ஒரு இடத்துல இருக்குன்னா, உங்க குடும்பம், நீங்க குடும்பமா இருக்கிறீங்கன்னா, அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு, அந்த ஆசீர்வாதம் வந்து அது தேவனை மகிமைப்படுத்துதா? மகிமைப்படுத்தலன்னு வைங்களேன், இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். என் வீடு இருக்கு, என் வீடு கர்த்தருக்குன்னு நான் திறந்து கொடுக்கலன்னா, நான் கர்த்தருக்குன்னு நான் என் வீட்டை வைக்கல அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, என் வேலையில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா, the way I dress, the way I speak, the way whatever I do, if I'm not glorifying God, there is no meaning for it. பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் நீங்க. You might be a Tesla owner, who cares? You might be a SpaceX owner, but if your thing is not glorifying God, it is of no use. அது தேவனுடைய பார்வையில் it's nothing. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் என்றென்றைக்கும் இருக்கிறவருமா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரோட மகிமைப்படலைன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நேற்று ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் பேசணும், பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். கனி கொடுக்கறதுனா ஆசீர்வாதத்தை வாங்கி எனக்குன்னு வச்சுக்கிடுறது இல்லை. வீடு எனக்கு, என் காரு, என் சொத்து, என்னோட இது எனக்கு எனக்குன்னுங்கிறது இல்லை. என்கிட்ட இருக்குப்பா, ஆனால் அது கர்த்தருக்குரியது, கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். இது ரீசண்டாக கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த பாடம். தம்பி, நீ நிறைய கேட்குற எல்லாமே சரிதான், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னை மகிமைப்படுத்துதா? நான் சொன்னேன் இல்லை. அப்போ என்னத்துக்கு? என்ன தந்தாலும் நீ மகிமைப்படுத்த மாட்ட, அப்புறம் எதுக்கு? அப்புறம் எதுக்கு? சும்மா பேர் எழுதவா? அவர் மீண்டும் வருவார். அவர் நம்மளை கூட்டி சேர்க்கும் நாள் வேகமாய் வருகிறது. Gospel is a call to self-denial, not to self-fulfillment. இன்னைக்கு நிறைய இடத்துக்கு சுவிசேஷம் பரவாமல் இருப்பதற்கு யார் காரணம்? நான் தான் காரணம்.
என் வேலை, ஐ எம் வெரி செல்ஃபிஷ், என் டைமு, என் காரு, என் வீடு, ஏன் நான், ஏன். we should change. கனி கொடுக்கிறது என்றால் தனக்காக வாழ்வதல்ல, பிறனுக்காக வாழ்வது. 1 கொரிந்தியர் 10:31-32 வேகமாக வாசிங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி சீஷன் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் ஜெபம் பண்ணி கடந்து போகிறோம். 1 கொரிந்தியர் 30-31 வேகமா. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எங்க வேணாலும் போய் சாப்பிடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. எதை செய்தாலும், நீங்க எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், இது பால் சொல்றாரு, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. போதும். எனக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பொசிஷன் இருக்கு, எனக்குன்னு கம்பெனியில் ஒரு பொசிஷன் இருக்கு. யாராவது என்கிட்ட வந்து லேசா என்னைய டச் பண்ணிட்ட நான் விட மாட்டேன். தெரியும்ல நான் எப்படிப்பட்ட ஆள், தெரியும்ல. அது என்ன அவனை மட்டும் சொல்றாங்க, அது ஏன் என்னைய சொல்லல? அது என்ன கம்பெனியில் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல், எனக்கு ஸ்பெஷல் இல்லை? அது என்ன எங்க ஃபேமிலியை மட்டும் எல்லாரும் இப்படி பண்றாங்க? இட்ஸ் a call to self denial. அநேகர் ரட்சிக்கப்படும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாவும் ஆனன். This is the attitude. இந்த மனப்பாங்கு என்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் வருகிறதோ அன்றைக்கு தேவன் மகிமைப்படுவார். அநேக சீஷர்கள் இங்கிருந்து எழும்புவாங்க. இந்த தேசத்தில் இந்த சபையை வைத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. You know how many churches are worshiping in small room? You know how many churches don't have permit? இல்லீகலா worship பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு we have freedom. இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பெர்மிட் தந்து, நம்மளுக்கு ஒரு பாஸ்டர் தந்து, நம்மளுக்கு ஒரு சபை தந்து, சபையில் உள்ள எல்லாம் தந்திருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. we should glorify God. we should glorify God. we should glorify God. பிறருடைய புரோஜனுக்கு நீங்க வாழ 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 நீங்க டெய்லி காலையில் யோசிச்சு பாருங்க. நான் வேலைக்கு போறேன், எனக்கு சம்பளம் கிடைக்கி, தைத்தை பத்தி நிறைய கமெண்ட். நான் தைத்து போட்டு, நான் போடக்கூடாது, நான் போடுவேன், நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏன் உங்ககிட்ட பணம் வந்துட்டு அது உங்களுக்குள்ளதா? என்கிட்ட பணம் வந்துட்டு அது ஏன்குள்ளதா? மோசே என்ன சொன்னான்? பார்வோன்ட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? எல்லாத்தையும் விட்டுரு, எங்களுக்கு தெரியாது, நாங்க என் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது அவர் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். Tonight God might ask you to resign your job. Are you willing to resign? Tonight God might ask you to sacrifice certain things. Are you ready to sacrifice? Tonight God might say that தம்பி உன் வேலையெல்லாம் கிளம்பு அங்க போ அப்படின்னா நீங்க ரெடியா? நான் ரெடியா? நம்ம சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த சபை இந்த பட்டணத்தில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. Are we ready to do it? நம்ம ஃபேமிலிக்கு ஒன்று சொல்ற, Are we ready to do it? நேற்று நைட்டு ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், அந்த டீச்சருக்கு 2 பசங்க. இந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் நல்ல ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ்ல 50 பேர். இந்த ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு எல்லாரும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும், டீச்சருக்கும் பிள்ளைங்களை பிடிக்கும். அந்த டீச்சரோட பையன் இறந்துருதான், மூத்த பையனோ இல்லை ஒரு பையன் இறந்து, அந்த டீச்சரோட ஒரு பையன் இறந்துடுறான். she didn't come to class at all. அவன் கிளாஸுக்கே வரல. அவங்க ஸ்கூல் என்ன பண்றாங்க, வேற சப்ஸ்டியூட் டீச்சரை வச்சே அப்படியே இந்த பிசிக்ஸ் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டீச்சரால வீட்டை விட்டு வெளியே வர முடியல, இந்த டீச்சரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, என் பையனை ஏன் எடுக்கணும். her name is Aida. she's a Christian. she's a praying Christian. நான் உண்மையா ஜெபம் பண்ணக்கூடிய ஆளு தானே, நான் உண்மையா இருக்கக்கூடிய ஆளு தானே, நான் எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துற ஆள் தானே, என் பையன் எப்படி இறந்தான்?
நான் என்ன தவறு பண்ணினேன்? வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து அந்த டீச்சரை போய் பார்க்குறாங்க. டீச்சர், நீங்கள் எப்படியாவது வரணும் டீச்சர், எங்களுக்கு திருப்பி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு. அந்த டீச்சர், இல்லைப்பா என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, என் பையன் இறந்துட்டான், எனக்கு துக்கம் தாங்க முடியல, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது என் பையன் ஞாபகம் வந்துடும், அதனால் நான் வரல. இல்லை, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்க வாங்க அப்படின்னு வந்துடுறாங்க. வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் எடுத்து ஒரு வாரத்திலே while she was praying, God clearly showed that ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் அவங்களுக்கு காண்பித்த ஒரு காட்சி என்ன தெரியுமா? இறந்து போன பையன் ஹெவன்ல இருக்கிறான். God is telling the teacher, your son have reached safely here. அந்த டீச்சருக்கு இந்த பதில் வரவே இல்லை. என்னைக்கு மறுபடியும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு, என் துக்கத்தெல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் அவங்க கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சாங்களோ, வித்தின் 1 week God has given a confirmation, உன் பையன் என்கிட்ட சேஃபா இருக்கான் ஹெவன்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு. திஸ் இஸ் வாட் கனி கொடுத்தல். இதுதான் கனி கொடுத்தல் என்பது. இதுதான். எனக்கு நிறைய கவலை இருக்குயா, எனக்கு நிறைய பாரம் இருக்கு, எனக்கு சரியா சம்பளம் இல்லை தான், எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் மீறி நான் அடுத்தவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்ல, அதுதான் கனி கொடுத்தல். ஷீஷன் என்பவன் யார் தெரியுமா? அதை மட்டும் பார்த்துட்டு வேகமாக கடந்து போயிடலாம், நிறைய பேச டைம் இல்லை. மத்தேயு 16:24 இயேசு சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, எப்பா நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? மற்றவங்கெல்லாம் என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் நீ என்னை யாருன்னு நினைக்கிறப்போ சீமன் பேதுரு சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்களா 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதும். இந்த வெர்ஸோட மீனிங் நான் சொல்றேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். You know what is the meaning of this verse? இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? God is willing to give whatever you want, but God wants you. இயேசு எல்லாத்தையும் தர விரும்புறாரு. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க லிஸ்ட்ல எழுதிருக்கீங்களா, எல்லாமே தர விரும்புறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு தேவை. என்ன தேவை? அவருக்கு ஒண்ணு தேவை இருக்கு இந்த உலகத்துல. என்ன தேவை? நம்ம கொடுக்கிற காணிக்கையா, நம்ம செலுத்துற பலியா? அவருக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? நீங்க தேவை. என்னைக்கு நீங்க நம்ம சபை நம்ம குடும்பம் இந்த மனப்பான்மைக்கு வருகிறதோ, நான் எனக்கானவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கானவன் என்று நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க லிஸ்ட்ல எழுதிருக்கீங்கல்ல, எல்லாமே ஈஸியா உங்களுக்கு வரும். லார்ட், whatever I have is to just glorify you, Lord. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களை மகிமைப்படுத்திருக்கிறான்ப்பா. நான் உங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன். நான் உங்களை பின்பற்றி வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன நானே வெறுக்கணும். செல்ஃப் டினையல் என்கிட்ட இருக்கு, ஆனால் அது ஏங்குள்ளது இல்லை. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் அது ஏங்குள்ளது இல்லை. என் குடும்பத்தில் எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்குள்ளது இல்லை. அது கர்த்தருக்குரியது. அவர் என்னைக்கு கேட்டாலும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னைக்கு இந்த மனப்பான்மை நமக்குள்ள வளருதோ, யூ கோ ஹோம் அண்ட் ரீட் ஆல் திஸ் திங்ஸ். சீஷர்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட இருக்குந்தாண்டி அவங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? டெய்லி நல்ல சாப்பாடு, நல்ல புகழ், எங்கே போனாலும் கூட்டம். இயேசுவோடு கூட நடந்தனால அற்புதங்களை பார்ப்பாங்க. நிறைய அற்புதம் செய்வார் அவர். புக்கே காணாது, நிறைய அற்புதத்தை பார்த்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த வசனத்தை வாசிங்கள 15:13 யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக, இது இயேசு மறுபடியும் சீஷர்கள்ட்ட சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதன் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தன் உயிரே கொடுக்கான்னா அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு புரியல, சீஷர்களுக்கு அப்பம் புரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு.
God is calling, Jesus is calling them as a friend. எப்ப நான் உன்னைய ஊழியக்காரன் சொல்லல, இனிமேல் நான் உன்னைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உனக்காக வேண்டி என் உயிரே கொடுக்க போறேன். அப்போ அவங்களுக்கு புரியல. என்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழுந்தாரோ, மறுபடியும் அவர்களை வந்து சந்தித்த பொழுது ஒருத்தன் கூட சாதாரணமா சாகல, எக்ஸெப்ட் யூதாஸ் காரியத்து, எக்ஸெப்ட் ஜூடாஸ். ஒருத்தன் கூட சாதாரண சாவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க, பல பல விதமாக கொல்லப்பட்டார்கள். ப்ரூட்டலி தேவர் ப்ரூட்டலி மர்டர்ட் ஆர் கில்ட். இதுதான் கனி கொடுத்தல் என்பது. சிநேகிதன் சொல்லிடலாம், அவர் சொல்றாரு சிநேகிதனுக்காக ஒருவன் உயிரை கொடுத்தானா அதுதான் அன்பு. அப்போ புரியல. எப்போ சீஷர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அவர் எடுக்கப்பட்டு மறுபடியும் அவர்களை சந்தித்து பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும் பொழுது இருக்குல்ல, தே வெண்ட் அண்ட் தே டன், அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அற்புதத்தை பார்த்தவங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்க தொடர்ந்து வாசிங்களேன் யோவான. நிறைய அவரு கேட்பாரு, உங்களுக்கு என்ன வேணும், ஆனால் நீங்க என்கிட்ட ஒண்ணுமே கேட்க, நம்ம ஒண்ணுமே கேட்க மாட்டோம். எப்போ செல்ஃப் டினையல் வந்துட்டோ நம்ம ஒண்ணுமே கேட்க மாட்டோம். சகோதரா சகோதரி, ஏதோ கொஞ்ச நாள் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம், அப்படி போயிட்டோம் அப்படிங்கிறது அல்ல. தன்னைத்தானே வெறுக்கணும். எனக்கா வேண்டி மாத்திரம், என் புரோஜனுக்கா வேண்டி மாத்திரமே நான் அப்படியே பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்களோட புரோஜனுக்கா வேண்டி நான் பார்க்குறேன். ஐ எம் ரெடி டு கிவ் எனிதிங். என் பொசிஷன் வேணுமா நீ எடுத்துக்கோ, ரட்சிக்கப்பட்டுரு. ஈகோலாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்னைக்கு நம்மளை செல்ஃப் டினையல் பண்ணுறோமோ அன்னைக்கு சுவிசேஷம் பற்றி எரியும். இது யாராலையும் தடுக்க முடியாது. நாம் எந்திரிப்போம் கண்களை மூடினவர்களாக. ஒரு பாடலை படிக்கும் பொழுது யாரும் வெடிக்க பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ டைம் பிட்வீன் யூ அண்ட் காட். சீஷன் என்பவன் குருவை போலவே அப்படிங்கிற பாட்டை நம்ம படிப்போம். சிலுவை சுமந்தோராய் நாம் சீஷன் ஆகுவோம். எல்லாரும் 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 எந்திரிச்சவர்களாக, கண்களை மூடினவர்களாக, யாரும் பக்கத்திலலாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. we came to an end. God has spoken to you very clearly. எனக்கு நல்ல தெரியும், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். Are you ready to self deny yourself? A gospel is a call. இன்னைக்கு நிறைய சுவிசேஷம் பரவாமல் இருப்பதற்கு காரணமே சபை தன்னை குறிச்சே சிந்திக்கு. நான் என்ன குறிச்சே சிந்திச்சிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். God is ready to give you everything to glorify his son. அவர் சொந்த குமாரனை தந்தவர் இதெல்லாம் தரமாட்டாரா? எல்லாம் தருவாரு. உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஆனா நீ அவரை மகிமைப்படுத்துவியா? நீ அவருக்கு சீஷனா வாழுவியா? he need you more than anything else. நீ அவருக்கு தேவை, நீ இயேசுவுக்கு தேவை, இந்த சபை இயேசுவுக்கு தேவை, உன் குடும்பம் இயேசுவுக்கு தேவை. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளது எது அது உங்களுக்கு செய்யப்படும். படிக்கலாமா? சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் கண்களை மூடினவர்களாக குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை. It's a time between you and God. பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்திலேயோ தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏதோ வந்த போனோன்னு இல்ல, பரலோக சிந்தை கொண்டு நீ நிறைய ஆசீர்வாதத்துக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ கர்ப்பத்தின் கனிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். God is asking, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், ஆனா நீ எனக்கு வேணும். Can you pray? Can you pray? Can you deny yourself? ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடும் கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உனக்கு நீ என்ன வேணாலும் கேளு. உனக்கு ஜாப் வேணுமா? The job is ready. The offer letter is ready for you. But Jesus needs you. Brother, you are waiting for so long for a job, but Jesus needs you. Can you surrender yourself to Christ? He will give everything.
ஜெபிப்பீங்களா? அப்படியே வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா? யாரும் வேடிக்கை பார்க்காண்டா. அப்பா, நான் என்ன தருகிறேன்? நான் கனி கொடுப்பேன்ப்பா. நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் பிறருக்காகவும் வாழுவேன். நான் என்ன செஞ்சாலும் உங்களை மகிமைப்படுத்துவேன் சொல்லுவீங்களா? குமாரனில் பிதா மகிமைப்படும்படி, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நீ என்ன கேட்கிறியோ, இன்னைக்கு நீ என்னத்தை எழுதினியோ அது உனக்கு கிடைக்கும். It might be anything in this world. உனக்கு எல்லாவற்றையும் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா நீ அவருக்கு தேவை, இந்த சபை அவருக்கு தேவை, உன் குடும்பம் அவருக்கு தேவை. நீ என்ன நிலைமையில வேணாலும் இருக்கலாம் சகோதர சகோதரி. நீ ஒருவேளை நினைக்கலாம் என்கிட்ட பரிசுத்தம் இல்லையே என்று. God needs you. நீ ஒருவேளை நினைக்கல என்கிட்ட தாளந்து இல்லையே என்று. நீ ஒருவேளை நினைக்கல என்கிட்ட இந்த காரியம் குறைவா இருக்கிறது. என்னைக்கு அவர் பெருகவும் நீ சிறுகவும் நீ விட்டு கொடுக்கிறையோ, நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவன் சபையில உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேவன் சபையில எழுந்தருள்வார். தேவன் சபையை மகிமைப்படுத்துவார். அநேக சீஷர்கள் எழும்புவார்கள், அநேக சீஷர்கள் எழும்புவார்கள். இந்த பட்டணத்தில் அவருக்கென்று ஒரு சபை உண்டு. இந்த பட்டணத்தில் அவருக்கென்று ஒரு குடும்பம் உண்டு. இந்த பட்டணத்தில் அவருக்கென்று ஒரு சகோதரன் உண்டு. இந்த பட்டணத்தில் அவருக்கென்று ஒரு சிநேகிதி உண்டு. இந்த பட்டணத்தில் அவருக்கென்று ஒரு சிநேகிதன் உண்டு. A day will come. He will honor you. He will honor you with whatever you want. அப்பா, இந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே சரண்டர் பண்ணுங்க. உங்களை நீங்களே சரண்டர் பண்ணுங்க. லைஃப்ல விட முடியாத காரியங்கள் ஏதாவது இருந்தா நீங்க ஜெபிப்பீங்களா? உங்களை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஒருவேளை அந்த மாலை பொழுதுல பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகளுக்கு மத்தியிலையும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாமத்தை தொழுது கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் நீங்கள் இந்த இடத்துல வந்து கடந்து செல்லும் பொழுது உங்களை கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புறாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆமீன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எல்லாம் ஜெபித்து நாம் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல அருமையான பாஸ்டர் பால் முன்பாக வந்து இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காய் நன்றி செலுத்தி ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய நன்மைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிங்க. நாளில் கர்த்தர் சமூகத்தில் இருந்து கிருபைகளை, இரக்கங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும்படிக்காய் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, இடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஈடெடுக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நின்று நூறத்தனையாய் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா நாங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால நீங்கள் மகிமைப்படுவீங்க, நாங்களும் உமக்கு சிஷ்யர்களாக இருப்போமே. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அப்பா உம்மோடு என்றும் நிலைத்திருந்து ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியை செய்கிற தேவன். இதனால தேவையோடு பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே யாருக்கு தலைக்குடிவை சந்திக்காதபடி, நாங்கள் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் இந்த தேசத்தில் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வராதபடி, எப்பொழுது மகிமையை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் குறைவுகள் எல்லாம் அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து கவலை எங்கள் மனதுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியம் ஒரு முள் போல எங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது. அந்த முல்லை இயேசுவை நாமத்தில் எடுத்து போட்டு ஆண்டவரே எங்களை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுக்க கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில தியானமாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையில் நிலைத்திருப்பதிலேயே ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுல நாங்கள் கவனமா இருந்த ஆண்டவரே வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள் நல்ல எண்ணங்களை விருப்பங்களை வைக்கிறவர். நல்ல விருப்பங்களை உள்ளத்தில் வைத்து அப்படியாக எங்களை ஜெபிக்க ஏவி ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே அநேக நாங்கள் புறமதத்தில் வந்திருக்கப்படினால ஆண்டவரே நாங்கள் யாருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி கிறிஸ்துவை ஆண்டவரை நாங்கள் பறைசாற்ற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு நாம் சமாதான வாழ்த்துதலை சொல்லி நாம் கடந்து செல்வோம்.